வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்க திருப்பாதம் வணங்கும் போது, திருப்பாதம் வணங்கும் போது பெறுகின்ற சுகத்திற்கு பெறுகின்ற சுகத்திற்கு சந்தனம் மணக்குது, கற்பூரம் கொடிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுடப்பாடும் சலங்கை கட்டி, மயில் மீது மன்னனை அமர வைத்து ஏழு சுடப்பாடும் சலங்கை கட்டி, விட்டு வேலுடன் சேவை கொடி ஏற்றி வைத்து, விட்டு வேலுடன் சேவை கொடி ஏற்றி வைத்து ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. முருகப்பெருமானை நன்றி. மனம் இறங்கி கைதட்டி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கு சிறந்தாது நன்றி நன்றிகளது வணக்கத்தையும் மனதார மீண்டும் ஒருவரை நன்றியை உறுத்தாக்கி கொண்டு அந்த அடிப்படையிலே மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தால் மதுரை அரசாலும் அந்த நாயகியை, அங்கே கண்ணியை, சித்திரை பெருவிழாவின் நாயகியை பணிந்து கழகத்தினை தொடர்ந்தால் கழகம் சிறக்கும். பணியலாம். அந்த அடிப்படையிலே அந்த அன்னையை பணிவதற்கு உண்டாக ஏதேனும் சத்தம் கேட்கிறதா? கவனிக்கலாம். நாராயணா, நாராயணா, நேராயிடுச்சு. நாராயணா, சீக்கிரம் போடுங்க. நாராயணா, என்ன சத்தம்? ஆனதசு, அருமையான காலம். இந்த காலத்து சொந்தக்காரி வர்ணிப்பதற்கு முன்பாக ஒரு முறை வர்ணத்தால் எப்படி வாசலுக்கு பூவான போடுகிறது திருநாடு ஒரு பூமேறு கூட்டி வரும் திருநாடு நீராடி வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூவான போடுகிறது திருநாடு ஒரு பூமேறு கூட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன வச்ச மீனாட்சி
அது முழுக்க முழுக்க இசை மேதைகள் மட்டுமே சாரும். அப்படியான இசையை கொடுத்த இசையின் மேதைகளுக்கும் நியாயம் பண்ணீங்களா ஐயா இளையராஜா ஐயா கூறுப்புல இருக்க முடியாது. கிளம்புனா ட்ரெயினை விட்டுட்டான். எங்கள்ட்ட சிக்கி சின்ன பெண்ணமாகணும் உங்க தலைகளுக்கு அதை ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க. அம்மன் கோவில் எல்லாமே அம்மா உந்தன் கோவிலம்மா என்ற பாடலையும் பாட சொல்லி மற்றும் சங்கீத ஜாதி முல்லை என்ற பாடலையும் பாட சொல்லி ஆடணும் திட்டமிட்டு சதி செய்து எனது நண்பருக்கு பாசக்கூடிய அருமை நண்பர் சுந்தர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அருமைக்குரிய சகோதரியார் சீனியர் சிவா அவர்கள் சிவசங்கரி அவர்கள் பிறந்த அதிகாரம் அன்பு அவர்கள் சார்பாக குடும்பத்தார் சார்பாக பிள்ளையார் படி சார்ந்து அன்புள்ளங்கள் சார்பாக திட்டமிட்டு சதி செய்து இந்த ரெண்டு பாட்டை என் தொண்டையில பாடிட்டாலும் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இது அடுத்த தடவை என் சகல வெங்கடேஸ்வரப்ப நானே அன்பளிப்பு கொடுத்து பாட சொல்றேன். பாட்டு தெரியாதுங்க, சத்தியமா தெரியாது பாட்டு. வயிறரே சோறு போடுறப்ப நினைச்சேன் இந்த மாதிரி திட்டமிட்டு